டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். கேரள மாநிலம் பாலக்காட்டில் சொகுசு தங்கும் விடுதியில் வேலை செய்து வந்த பழங்குடியின இளைஞரை கடந்த 6 நாட்களாக தனி அறையில் அடைத்து உணவு வழங்காமல் அடித்து கொடுமைப்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் இளைஞரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி, வணக்கம். இந்த இளைஞரை 6 நாட்களாக தனிமைப்படுத்தி கொடுமைப்படுத்திருக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட இளைஞர் யாரு, என்ன நடந்தது, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். கனிமொழி, கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள சாம்பப்புலி என்ற பகுதியைச் சேர்ந்தவர் வெள்ளையன். இவர் பார்த்தோம்னா அந்த பகுதியில் உள்ள சொகுசு விடுதியில் பணியாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்த சூழ்நிலை பார்த்தோன்னா அந்த சொகுசு விடுதியின் உரிமையாளர் சொகுசு விடுதியில் தங்கும் பணியாளர்களுக்காக கள்ள சந்தையில் மது வாங்கி ஆங்காங்கே தோட்டத்தில் பதுக்கி வைத்திருந்தார். இந்த மதுவை வெள்ளையன் குடித்ததா என்று கூறி அவரை கடுமையாக தாக்கி அந்த பகுதி அவர் விடுதியில் உள்ள ஒரு அறையில் பூட்டி வைத்து கடுமையாக சித்திரவதை செய்துள்ளார். 6 நாட்கள் தொடர்ந்து அவரை கட்டி வைத்து தொடர்ந்து சித்திரவதை செய்து வந்த நிலையில அந்த விடுதியில் பணிபுரியும் திருநாவுக்கரசு என்ற ஊழியர் இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்து உடனடியாக காவல்துறையினருக்கும் உள்ளூர் பிரமுகர்களுக்கும் இது குறித்து தகவல் அளித்தார். இதனை எடுத்து பார்த்தோம்னா உள்ளூர் பிரமுகர்களும் காவல்துறையினர் நள்ளிரவில் அங்கு சென்று பார்த்தபோது தனி அறையில் வெள்ளைச்சாமி வெள்ளையன் அடைத்து வைக்கப்பட்டது தெரிய இதனை எடுத்து பார்த்தோம்னா காவல்துறையினர் அந்த கதவை அடித்து உடைத்து உள்ளே சென்று அவரை மீட்டு தற்போது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த சொகுசு விடுதியின் உரிமையாளர் தற்போது தலைமறைவாக உள்ளார். அவரை காவல்துறையினர் தேடி வர்றாங்க. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.